நாங்கள் இன்னைக்கு ஸ்லெண்டரினா விளையாட போகிறோம். ஹார்ட் லெவல். இது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் பண்ணும். ஆமாம், 8 புக் கலெக்ட் பண்ணணும். இங்கே கீயும் கலெக்ட் பண்ணணும். ஆமாம், அது டோருக்கு கீ வந்து 2 தான் கிடைக்கும். டோருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் கீ. இப்போ நம்ம போகலாம். அது திடீர்னு அது வரும். போகலாம். இங்கே தான் எக்ஸிட் இருக்கு. நம்ம அப்படியே லெஃப்ட் அடிப்போம். நம்ம 8 புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸிட்குள்ளே போனால் நம்ம வின்னர். ஆமாம், கதை திறக்கலாம். எங்கே தான் ஒரு புக்கும் நம்மளுக்கு கிடைக்கலையே. ஸ்லெண்டரினாவையும் காணும். ஆமாம், இனிமேல் தான் வரும் போல. அங்கே கீ. ஓ, திடீர்னு வந்துச்சு. ஆனால் போயிடுச்சு. எங்கே போச்சு தெரியல. ஆஹா, ஒரு புக் கலெக்ட் பண்ண. ஆனால் அது வந்தால் ஒரு சவுண்டும் அப்புறம் கொஞ்சம் பிளட்டு நம்ம மேலே இருக்கும். ஆமாம், பிளட்டு நம்ம மேலே தெரிக்கும். இப்போது ரைட் எடுப்போம். போயிட்டே இருக்கலாம். பின்னாடி தான் இங்கே இருக்குது ஸ்லெண்டரினா. அதை நம்மளை பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம ஸ்பீடாக போயிட்டோம். அதை நம்ம பார்க்கக்கூடாது. மறுபடியும் வந்துச்சு. வந்துட்டு வந்து திடீர்னு போகுது. 1 கீ யூஸ்ட். புக் இருக்குமா? இல்லை. இந்த மாதிரி சில கபோர்டுக்குள்ளே புக்கை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஆமாம், புக் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் இது ஹார்ட் லெவல். கொஞ்சம் நிறைய டோர்ஸ் இருக்கும். கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். ஆனால் ஈஸி லெவலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், கீழே போகலாம். இங்கே தேடிட்டு இருக்க முடியாது. அப்போதான் வரவங்கள போர் அடிக்குது. அங்கே ஒரு புக்கு. 2வது புக். வாடா. 3வது புக் கிடைக்குமா? கிடைக்கும். 3வது புக். எஸ். டோர் சட்டு சொடக்கு போடுறதுக்குள்ளே வந்துடுச்சு புக்கு. எடுக்கலாம். ஐயோ, வந்துச்சு. போகலாம். அது ஸ்பீடாக வந்துட்டு ஸ்பீடாக போகுது. ரைட்டா லெஃப்டா? ஓ, ரைட். லெஃப்டில் வழி இல்லை. திறப்போம். இங்கே என்ன புதுசாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு புக்கை வச்சுருப்பானே. இங்கே தான் அதோட பெட்ரூமா? ஓ, இங்கே ஒரு புக்கு. 4வது புக் ஈஸியாக கிடச்சிருச்சு. 5th புக் இந்த டோர் கட்டிட்டு இருக்குமா? ஒரு கீ கிடச்சிச்சு. எஸ். இந்த கீ வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணலாம். போயிட்டே இருக்கோங்க. ஆமாங்க. ஓ, யூஸ் பண்ணிட்டோங்க கீயை. அப்போ இங்கே ஒரு புக் இருக்குமா? இல்லை. ஸ்பைடர் ஸ்லெண்டரினா. ஸ்பைடர் ஸ்லெண்டரினா. இப்போ கீழே பார்த்தா அவ்வளோதான். பிளட் தெரிக்கும். போயிடுச்சு. வாங்க போகலாம் ஸ்ட்ரைட்டாக. நேர் வழி, தனி வழி. ஆனால் பயந்துடாதீங்க, திடீர்னு அது வரும். ஆமாம், இங்கே ஒரு புக்கு. 5வது புக். 5th புக். இன்னும் நம்மளுக்கு 3 புக்கு தான் வேணும். கலெக்ட் பண்ணு. என்ன ஆச்சு? போங்கப்பா. ஒர்க் ஆக மாட்டேது. ஓ, உள்ளே போகணுமா? எஸ், மறந்துட்டோம். போகலாம். கதவு திறக்கலாம். ரொம்ப நேரமாக ஸ்லெண்டர் நம்ம காணோம். அந்த இன்னொரு ஐயோ வந்துருச்சு. அதோட ஃபோட்டோ. அதோட ஃபோட்டோ கொஞ்சம் டர்ராக இருக்கும். அது சின்ன வயசு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். சின்ன வயசெல்லாம் இருக்காது. ஓ, யூஸ் பண்ணிட்டோங்க கீயை. ஆனால் இங்கே ஒரு புக்கு கூட இல்லை. சை, கீயும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டோரில் ஒரு புக்கு. 7வது புக். இன்னும் ஒரு புக்கு தாங்க. 8 புக் கிடைக்கிறது ஆனால் கஷ்டம். லாஸ்ட் புக் கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ஹார்ட் லெவல். ஈஸி லெவல்னால் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆமாம், இதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் சொல்லலாம். சரி, போகலாம். இந்த ரூமில் இருக்குமா? The door is locked. நம்ம ஏதோ வந்த இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கே. இல்லை, லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாம்.
போகலாம். என்னாச்சு? ஆனால் விளாடும் போது ரியலாகவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ நார்மல் கேம் தான் எடுத்து விளாட்றோம். இந்த பிசி ஃபைலெல்லாம் விளாண்டா ரொம்ப டெரராக இருக்கும். ஆமாம், ரொம்ப பயந்துருவோம். அனிமேஷன்லாம் தரமாக இருக்கும். அதோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஒன்று இருக்குது. ஆனால் அது 45 ருபீஸ் கட்டணும். ஆனால் அதோட கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். அது வங்கேயும் நம்ம வந்திருக்கோங்க. வந்த இடத்துக்கே வரோம். பிளட்டுங்க சொன்னேன். அங்கே ஒரு கீ. போகலாம். என்னாச்சு? பக்கா? கீ எடுத்துட்டோம் கீயை. கீழே இப்போ போகலாம். கொஞ்சம் பயப்பட்டோம், சாரி. இப்போ லெஃப்ட்டு வேணாம், ரைட்டு. ஏதோ ரைட் சைடில் கடந்து போச்சு சொல்கிறேன் நான் ஃபோட்டோ. அதே ஃபோட்டோ கைஸ். நம்ம மண்டலத்துக்கே மறுபடியும் வந்துட்டோம். ஆமாம், இல்லை இங்கே 2 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லெஃப்ட் சைடு போனோம். இல்லை ஒரே ஃபோட்டோ தான். வாங்க போகலாம். லெஃப்ட் எடு. வேறு வழி இல்லை. சரி, செக் பண்ணிப்போம். போகலாம். இங்கே திறந்து பார்க்கல. பார்ப்போம். கடவுளே. இல்லை. போகலாம். கைஸ் போயிட்டே இருக்கோம் கைஸ். 8வது புக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ரொம்ப தூரம் போகிறோம். இதுலேயே நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து போய் வரைக்கும். ஆமாம். 1 கீ. சாரி கைஸ். ஆனால் இந்த மியூசிக் கொஞ்சம் பயமாக இருக்குது. போகலாம். சரி போகலாம். ஐயோ கொடுங்கப்பா. குறுக்க சந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ப்ளீஸ், இன்னும் ஒரு புக்கு தான். போயிட்டுருக்கோம். வந்த இடத்துக்கே வரோம். ஓவர் அடிக்குது. என்னங்க போயிட்டே இருக்கோம் கைஸ். ஒன்றுமே வரல. சிலிண்டரினாவையும் காணும். நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்து வரோம். அதில் தூங்கிட்டு இருக்கோமோ? இது வந்து செல்லர் 2. இந்த 8 புக்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிட் கோல போனால் தான் வின்னு. ஆமாம். இப்போ போயிட்டுருக்கோம். கதவை திறக்கலாம். எக்ஸிட்டுக்கு வந்துட்டோமா என்ன தெரியலையே. இல்லை கைஸ், வேற இடம். தொண்டு பாப்பா கடவுளே. கிடச்சிச்சு இன்னொன்று. மொத்தமாக நம்மளுக்கு 4 கீ கிடச்சிருக்கனா 3 யூஸ் பண்ணிட்டோம். இது நல்லது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. எதுக்கு தேடுறோம்? அங்கே எட்டி பார்த்துச்சு. இன்னும் இப்படி எட்டி பார்க்குது. மறுபடியும் எட்டி பார்க்குது. அங்கே பாருங்க கைஸ். திருட்டு மொழி எட்டி பார்க்குது. வைக்கில் மூஞ்சி திடீதுன்னா போகலாம். ஆனால் அது போகும்போது கதவு சாத்தோம். இப்போ போகலாம். நீ ஐயோ, எனக்கு தான் ஃபீல் அது சென்டர் நான் வர மாதிரி. சாரி கைஸ், திடீர்னு வருது கைஸ். இது படத்தில் வர மாதிரி என்ட்ரிலாம் கொடுக்குது. போகலாம். ரைட் எடுத்துகிட்டே போகலாம். இப்போ ரைட் எடுக்கலாம். எக்ஸிட்டுக்கு வரோம். நம்ம எக்ஸிட்டே இது வரைக்கும் 5 டைம் கடந்து போயிருக்கோம். 8th புக் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. 2% போகலாம். ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். 8வது புக் கிடைக்க மாட்டேதே. 23 வருஷம். எப்போ கைஸ் கிடைக்கும்? 8வது புக்கே கிடைக்கல. கீ ஒன்று இருக்குது. அந்த ஒரு ரூம் தான் இருக்குது. ஒரு ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் கொடுங்க. புக்கை கொடுங்க ப்ளீஸ். எனக்கு ஸ்லெண்ட்னாவும் வர மாட்டேது. புக்கும் கிடைக்க மாட்டேது. கீயும் கிடைக்க மாட்டேது. ரெண்ட்ரினா புக்கை கொடு. இப்போயும் நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போம். போகலாம். இதை சொல்கிறேன். ஸ்லெண்ட்னாவும் வர மாட்டேது. புக்கு எங்கே தான் இருக்கும்? கீ நமக்கு அந்த ஒரு ரூம் எங்கே தான் இருக்குது? அந்த ஒரு ரூம் தான் திருவிட்டு இருக்கும். லாஸ்ட் புக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப. திரும்பியும் அதே இடத்துக்கு வந்துட்டோங்க. 3:30 ஸ்லெண்ட்னா ஃபோட்டோவை பார்க்குறோம். ஏதோ ஃபீல் ஆகுது எனக்கு ஸ்லெண்ட்னா வர மாதிரி. ஐயோ என்னங்க ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குது.
ஜம்ப் ஸ்கேர் கொடுத்துட்டு இருக்கு கைஸ். ஜம்ஸ்கேர்னா திடீர்னு பயமுறுத்துறது பார்த்தா ஜம்ஸ்கேர். அவங்களுக்கு தெரியாது. சரி போலாம். எயித்து புக் கிடைக்கவே மாட்டேது. என்னடா சாய் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆதி ச்சே. திரும்பி அடே மேடமா, ஐயோ. என்ன கைஸ் இது சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு வரோம். சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ரூம் கிடச்சிச்சு. ஓஹோ. இப்போ ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்புறம் ரத்தம். இப்போ போகலாம், போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட் எடுங்கோ, ரைட் எடுங்கோ. ஆனால் புக்கு மட்டும் கிடைக்கும். 2 ரூம் இருக்கு. 1 key is used guys. ஆனா இங்க ஒரு புக்கும் இல்ல மண்ணாங்க. சாரி கைஸ். இதே நாங்கள் 4 தாட்டி கத்திருப்போம். என்ன காய்ஸ் இது? சார்ஜ் போட்டுறலாமா? எங்களுக்கு இது ஸ்லெண்டரின்னா வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜஸ்ட் Just மிஸ்ஸுங்க. missing. ஐயோ. ஐயோ வந்துச்சு, நல்ல வேலை பார்த்துட்டோம். தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இது ஃபீல் ஆகுது. மறுபடியும் மறுபடியும் இது ஒரு மாதிரி இருக்கு. என்ன அங்கேயே நிக்குது? போலாம். என்னங்க இது 8வது புக்கே கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை ஓடிப்போம். வீட்டுக்குள்ளேயே 10 கிலோமீட்டர் வந்தாலும் எங்களுக்கு தான் சாப்பிடுச்சு பாப்பாடி. என்ன கைஸ் கே கிடைக்க மாட்டேதே. ரொம்ப போர் அடிக்குது கைஸ். இப்போ ஏதோ லெஃப்ட் சைடில் போச்சு. ஆனால் சிலிண்டர் நம்ம சில தாட்டி ஒளிஞ்சு பார்க்கும். ஆமாம், எட்டி எட்டி பார்க்கும். அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் அது திடீர்னு வந்து நிற்கும். என்ன கைஸ் இந்த 8வது புக்கு தான் கைஸ். எவ்வளோ நேரம் தேடுறோம். சொப்பா இந்த தாட்டி சவுண்டு கேட்கல, ஃபீல் ஆகி. போகலாம். கீழே இறங்கலாம். ஐயோ தூக்குங்க. ஏதோ கையில் கட்டியிருக்காங்க, கீழே பிளட் இருக்கு. சூசைட் அட்டம் யாருக்கு? ஆமாம் தெரியல. போகலாம். போகலாம். ரைட்டு, லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு, பேக்கு. போகலாம். 8வது புக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு இன்னும் ஒரு கீ வேணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு ரூமை கண்டுபிடிச்சி கீ திறந்து அதுக்குள்ளே பார்க்கணும். பா எவ்வளோ நேரம் தேடிட்டே இருக்கோம். மாட்டிது ஃபீல். ஆமாம் போகலாம். திடீர்னு வந்துட்டு இருக்கு போண்டாவாய் சிலிண்டரினா நம்ம பட்ட பேர். ஆனால் அது வந்து பேஸ் அண்ட் ட்ரூ ஸ்டோரி. ஆமாம், அதோட ரியல் கதைலாம் பயமாக இருக்கும் கேட்கும்போது. ரியல்னு சொல்கிறாங்க. அப்படி அது ரியல்லாம் தெரில. என்ன கைஸ், ஒரு புக்கு கிடைச்சா போதும். நம்ம தான் வின்னு, நம்ம தான் ராஜா. நம்ம எக்ஸிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் புக்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு புக்கை கண்டுபிடிச்சா சரி, அதுக்கப்புறம் எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணுமே. மறுபடியும் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே நம்ம 20 கிலோமீட்டர் ஓடிடுவோம். கைஸ் சாரி, லேட்டாகுது. ஏதோ ஃபீல். ஆமாம் வருதே. சரி போகலாம். ஐயோ எவ்வளோ நேரம். ப்ளீஸ் கொடுத்துரு, அந்த புக்கை கொடுத்துரு. நாங்களும் ரொம்ப நாள் தேடணும். கொடுத்துரு. அந்த ஒரு ரூமா இல்லை எவ்வளோ ரூமு? சிண்டலாவே புக்கை கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்குமா, நல்லா இருக்கும். சரி இப்போ போயிட்டே இருக்கலாம். கிடைச்சா கிடைக்கணும். சீக்கிரம் போண்டாவாய் எங்கே இருக்குன்னு சொல்லு. திடீர்னு வாய் மட்டும் இதுக்கு எவ்வளோ பெருசாகனே தெரியல. ஆமாம், திடீர்னு வாய் தந்துட்டு வந்து நிற்கும். ரத்தம் கீழே ரத்தம் கைஸ். டான்ஸில் ஆடும்.
என்ன கீழே ரத்தம் காமிச்சா பயப்பட்டுருமா? எதோ ஃபீல் ஆகுது. சாரி கைஸ். மறுபடியும் போண்டாவே தந்துட்டே வருது. சீக்கிரம் ஒரு புக்கை கூட. நாங்களும் எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்கோம். சரி நம்ம போயிட்டே இருக்கலாம், இனிமேல் கேட்க வேணாம். போகலாம். சிண்டர்லா வந்துச்சுன்னா ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்துச்சுன்னா சிண்டர்லா வரும்னு அர்த்தம். கொஞ்சம் பயமான சாங்லாம் வரும். போகலாம் போகலாம் போகலாம். என்னாச்சு? போ 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 போகலாம். சிண்டர்லாவும் வர மாட்டேது, புக்கும் கிடைக்க மாட்டேது. கீயும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் டோர் ஃபஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. டோரே காணுமே. கைஸ் என்ன கைஸ் இது? போர் அடிக்குதே. எவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றிட்டே இருக்கோம், புக்கும் கிடைக்க மாட்டேது. ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. எல்லாம் காய்ஸ் நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் நடந்துகிட்டே இருந்தோம். ஆமாங்க கைஸ், நாங்கள் ஒரு 5 minutes கட் பண்ணியிருப்போம் கைஸ். ஆமாம் கைஸ், போகலாம். 5 minutesக்கு மேலேயும் இருக்கும். ஆமாம், அப்பயே நாங்கள் 20 கிலோமீட்டர் நடந்துருவோம். ஆமாம், சரி போகலாம். எவ்வளோ நேரம் போகலாம் போகலான்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கே போய்க்கலாம். இது நடந்தா இவ்வளோ நடந்தா. திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குது. கீழே போகலாம். திரும்பி அந்த ரத்தம். யார் இதை வாயை தர சொன்னது? வந்துட்டே இருக்கு. யாரோ கிழிச்சு விட்ருப்பாங்க போல வாயை. ஆனால் கிழிச்சா ஏன் ரவுண்டாக வாய் இவ்வளோ பெருசாக இருக்கு? அதான் எனக்கும் தெரியல. போகலாம் போகலாம் போகலாம். ரைட்டு லெஃப்ட்டு புக்கு கிடைக்குது. ஒரே ஒரு புக்கு தான். சிண்டர்லா கொடுப்பா. சிலிண்டரினா சாரி கைஸ். பின்னாடின்னு சொல்லிட்டேன். இப்போ சிலிண்டர்லாம் பின்னாடி எட்டி பார்த்துச்சு, நான் பார்த்தேன். பரவாயில்ல, பாப்போம் மறுபடியும் இப்போ அங்கே எட்டி பார்த்துன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சும்மா சுற்றி பார்ப்போம். புக்கு கிடச்சிச்சுன்னா நல்லதுதான். நம்ம எல்லா டோரையும் இப்போ செக் பண்ணணும். ஆமாம் கைஸ். லெஃப்ட் போகலாம். இல்லை வேணாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஐயோ அந்த புக் இடமே சை. இது 6வது டைம். போயிட்டே இருக்கலாம். போகலாம் போகலாம் போகலாம். புக்கே கிடைக்க மாட்டேங்குது, சிண்டர்லாவும் வர மாட்டேங்குது, கீயும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் எங்கே தான் போவோம்? நாங்கள் 50 கிலோமீட்டர் நடந்துருப்போம். போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஹார்ட் லெவல் விளாட்னால தான் இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஈஸி லெவல்னா இதை விட இன்னும் ஹார்ட் லெவலில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கைஸ் போயிட்டே இருக்கோம். இதான் கைஸ் ஹையஸ்ட் ஹார்ட் லெவல். ஆமாங்க, போயிட்டு நான் அதிகமான ஹார்ட் லெவலாக சொன்னது அந்த PC5 தான் இருக்கும். ஆமாம் கைஸ், அதெல்லாம் ரொம்ப ஹார்டு. அதெல்லாம் நம்மளால விளையாட முடியாது. அதெல்லாம் ஒரு புக்கு தேடுறதுக்கே 1/2 hour ஆகும். சரி போகலாம். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது புக்கு. 1/2 hourலாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் கஷ்டம். ஆமாம் கஷ்டம். ஆனால் அதில் சிலிண்டர்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்காது இந்த வீடு. இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். சரி இப்போ நம்ம விளாட்லாம். போயிட்டே இருக்கோம் கைஸ். என்ன காய்ஸ் இது? புக்கும் கிடைக்க மாட்டேதே. ஏதோ ஒரு ஃபீலிங். ஐயோ போயிடலாம் கைஸ். எப்பா ஜம்ப் ஸ்கேரே கொடுக்குது இது. இதுக்கு ஜம்ப் ஸ்கேர் சிலிண்டரினான்னு வச்சுக்கலாம் பேர். போயிட்டே இருக்கோம். இந்த ரூமில் பார்ப்போம் எம்டியாக தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, டயர் தான் இருக்குது, பஞ்சரான டயர். எக்ஸிட்டு கைஸ். எக்ஸிட்டையும் நம்ம 6 டைம் பார்த்துட்டோமே.
அப்புறம் சிண்டர்லா ஃபோட்டோவே 6 டைம் பார்த்துட்டோம். ஷீட். போலாம் போலாம். நம்ம இது வரைக்கும் ஒரு 50 தாட்டி எட்டி பார்த்துருப்போம் கதவுல. அது எதுவுமே கிடைக்கல. போயிட்டே இருக்கோம், கிடைக்கவும் மாட்டேது. வந்துச்சாமா? ஐயோ அப்பாடி. ஐயோ போயிட்டே இருக்கோம் காய்ஸ். ஸோ சீக்கிரம் ஒரு புக்கை கொடு சிலிண்டர். ஐயோ அம்மாடி ஏதோ வந்துச்சு. ஏதோ சன்னு போச்சு. சிலிண்டரினா எங்கே தான் புக்கையாவது கூடே. அந்த ஒரு டோர் கிடைச்சா போதும் கைஸ். ஒரு டோர் கிடைச்சா, ஆனால் நம்மளுக்கு கீ வேணும். கீழே இருக்கே, ஆனால் டோர் கிடைக்க மாட்டேது. ஆமாம் ஆமாம். ஏதோ ஃபீல் ஆகுது, ஏதோ ஃபீல் ஆகுது. மறுபடியும் பயந்துட்டோம், சாரி. அந்த ஃபோட்டோ திரும்பியும் அது இடத்துக்கு கைஸ். இந்த பயத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லை இந்த ஃபோட்டோவை. ஆமாம் கைஸ். போயிட்டே இருக்கோம் கைஸ். ஓவர் கைஸ். இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேது காய்ஸ். கிடைக்குது. ஒரு புக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டோர் கண்டுபிடிக்கணும். லாக் இருக்குது. இந்த டோருக்குள்ளே தான் கன்ஃபார்மாக இருக்கும். ஆமாம். இது நம்ம திறந்துட்டோம். எல்லா டோர்லையுமே பார்த்துட்டோம். ஒரே ஒரு டோர் தான் லாக் ஆச்சு. முன்னாடி பார்த்தோன்னா அப்போ நம்மக்கிட்ட கீ இல்லை. நான் வந்து இப்போ கீ தேடிட்டு அந்த கீ கிடச்சிச்சு. இப்போ அந்த டோர் தேடணும். அப்புறம் அந்த புக் எடுத்துட்டு திரும்பி எக்ஸிட் ரூமுக்கு போகணும். ஆனால் எக்ஸிட் விட்டு போகும்போது தான் சிலிண்டர்னு அடிக்கடி வரும். ஆமாம், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ மட்டும் பயங்கரமாக வரும். 8 புக் கலெக்ட் பண்ணால் அது நம்ம ஒரு 5 ஸ்டெப் எடுத்து வச்சாலே வந்துட்டே இருக்கும். சுற்றிட்டே இருக்கோம் கைஸ். கைஸ் இன்னும் நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். இதுங்க ஏதோ ஃபீல் ஆகுது. அது சென்ஸ் இல்லை இல்லை, நாங்கள் பிளட் மட்டும் அங்கே இருக்குது. நம்ம பார்க்கல, இப்போ பார்க்கல. ஐயோ போயிடுச்சு கைஸ். மறுபடியும் வந்துச்சு. போகலாம். திரும்பி வந்துருச்சு. ஓய்யோ திரும்பி வருதுங்க கைஸ். என்ன கைஸ் இது? புக்கு கண்டுபிடிக்கவே முடியலையே. போகலாம், நம்ம போகலாம். நம்ம எதுக்கு இங்கே நிற்கிறோம்? ஆமாம், அது இப்போ போயிடுச்சு பாருங்க. அப்போ அங்கே தான் புக்கு இருக்குமா தெரியலையே. இதுங்க ஏதோ போகுது. கிராஸ் பண்ணி திடீர்னு ஒயிட் கலரில் போகுது. 10 செகண்ட். போகலாம் போகலாம். ஓ ஏதோ ஃபீல் ஆகுது. ஆமாம் சொல்கிறீங்க கைஸ். சாரி கைஸ், எங்களால் முடிக்க முடியல ஃபுல்லாக. அதனால் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போகலாம். சாரி. அடுத்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக முடிக்கிறோம். ஓகே. வீடியோ பார்த்தவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். இருங்க கைஸ், சும்மா சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு போவோம். நாங்கள் சொன்னது லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஆமாம். என்ன கைஸ் ஆச்சு? எக்ஸிட்லேயே நிற்கிறோம். கட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரமாகும். இது ஒரு 2 மினிட்ஸ் சுற்றணும். ஆமாம். இப்போ அவ்வளோதான் கைஸ். பாய் பாய்.